Hello friends, welcome back to my channel. So நம்ம இன்னைக்கு ரெசிபி என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப க்ரீமியா, சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சம் பட்டரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் சின்ன சைஸ் ஆனியன் ரெண்டு நல்ல பொடியா கட் பண்ணிட்டு அதை நீங்க ஆட் பண்ணி இந்த பட்டர்ல ஃப்ரை பண்ணனும். ஸோ இந்த பட்டரில் நீங்கள் இந்த ஆனியன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா தக்காளி ஒரு சின்ன தக்காளியை அரைச்சி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக காரம் ரொம்ப சேர்க்கவே கூடாது. கடையிலலாம் பட்டர் மசாலா சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கலரும் கொடுக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் லைட்டாக இருக்கும். அதை தவிர நான் வேறு ஸ்பைசினஸ்க்கு எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து நம்ம ஊற்றிட்டு அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை பண்ணி ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கோரியாண்டர் பவுடர் கொஞ்சம், இந்த ரெண்டையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் இல்லைன்னா அமூலில் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும் சின்ன பேக்கு, அது ஒரு பேக் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த ஃப்ரெஷ் க்ரீம்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்க்குறது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் கிடைக்குது. ஸோ அதை நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு டப்பாவை நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அது 200 ml கிட்ட இருக்கும் சின்ன டப்பா, அதான் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வெங்காயம் ப்ளஸ் மசாலா வதங்கும் போது பச்சை வாடை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த க்ரீமை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அந்த பச்சை வாடை போகவே இல்லை, கருக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வேணாலும் நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு சூப்பியாக வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப க்ரீமியாக வேணும்னா நீங்கள் அப்படியே அந்த க்ரீமை போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ க்ரீமை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா ஃபுல்லாக அந்த க்ரீமோட மிக்ஸ் ஆகணும். சால்ட் டேஸ்ட் நீங்கள் அந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம், தேவைன்னா கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த க்ரீம் கொஞ்சம் பபிள்ஸாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 200 கிராம் பன்னீரை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிரும். ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி வரும். இல்லை கலர் பவுடர் நான் ஆட் பண்ணலை அப்படின்னிங்கன்னா லைட்டாக காஷ்மீரி சில்லி பவுடர் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் கலருக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கலர் நல்லா கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், அதாவது எனி டைப்ஸ் ஆஃப் இந்தியன் பிரெட்ஸ் கூட வச்சு நீங்கள் அதை சாப்பிட்லாம். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் கொடுங்க. கஸ்தூரி மேத்தி நீங்கள் ஃபைனலாக கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்திங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட வெந்தயக்கீரையை காய வச்சு அதை லைட்டாக பொடிச்சு போடுறது தான் கஸ்தூரி மேத்தி. அது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா நம்ம ரெசிபி ரெடி ஆயிரும். நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.